Hello all. Today we are going to discuss about menstrual cycle. First நம்ம அதோட டெஃபினிஷனை பார்த்துடலாம். menstrual cycle அப்படின்னா என்னென்னா ரீப்ரொடக்டிவ் பீரியடில் உமன்ஸ் லைஃப்பில் நடக்கிற ஒரு ரித்தமிக் சைக்கிளிக் ஈவெண்ட்டை தான் நம்ம menstrual cycleன்னு இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் மெனார்கி அப்படின்னா menstrual cycle ஸ்டார்ட் ஆகிற டைம் பீரியடை தான் நம்ம மெனார்கின்னு சொல்கிறோம். அந்த ஏஜ் வந்து 12 to 15 years. இட் மே பி டிபெண்ட் டு தி பர்சன் டு பர்சனில் சேஞ்சஸ் கூட நடக்கலாம். நெக்ஸ்ட் மெனோபாஸ் அப்படின்றது menstrual cycle எண்ட் ஆகிற பீரியடை தான் நம்ம வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து 40 to 50 இயர்ஸ்க்குள்ளே நடக்கலாம். நெக்ஸ்ட் டியூரேஷன் ஆஃப் menstrual cycle அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 28 days சைக்கிள். பட் இந்த சைக்கிளோட டேஸ் வந்து பீப்புள் டு பீப்புள் டிஃபர் ஆகலாம். ஃபிசியோலஜிக்கல் கண்டிஷன் படி 20 to 40 டேஸ்க்குள்ளே நடக்கிற சைக்கிள் வந்து நார்மல் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சேஞ்சஸ். menstrual cycle அப்போது நம்ம உடம்புல நடக்கிற என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் நமக்கு சேஞ்சஸ் நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஒவேரியனில் சேஞ்சஸ் நடக்கும், யூட்ரஸில் சேஞ்சஸ் நடக்கும், வெஜைனாவில் சேஞ்சஸ் நடக்கும், சர்விக்ஸில் சேஞ்சஸ் நடக்கும். Hormones involved in the menstrual regulation. So hypothalamic hormones in பார்த்தீங்கன்னா GnRH, anterior pituitary hormones in பார்த்தோம்னா FSH, LH, and ovarian hormones in பார்த்தோம்னா estrogen and progesterone. So first நம்ம வந்து hypothalamic hormones பற்றி பார்க்கலாம். GnRH ஹார்மோன் தான் வந்து menstrual cycleல் நடக்கிற சேஞ்சஸை ட்ரிகர் பண்ணுது. எப்படின்னா anterior pituitary ஹார்மோன்ஸான FSHும் LHும் இதுதான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி செக்ரேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ்னு வரப்போ FSH அண்ட் LHS தான். ஸோ இது எப்படின்னா சேஞ்சஸ் இன் ஒவேரியன் அண்ட் யூட்ரைனில் நடக்கிற சேஞ்சஸ்க்கான காரணம் இந்த FSH LHS தான் மேபி டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா FSH என்ன ஒர்க் பண்ணுதுன்னா ஸ்டிமுலேட்ஸ் தி ஒவேரியன் ஃபாலிக்யூல்ஸ். ஓவரிஸில் இருக்க இம்மெச்சூர் ஒவேரியன் ஃபாலிக்யூல்ஸை ஸ்டிமுலேட்ஸ் பண்ணுறது இந்த FSH தான். LH என்ன பண்ணுதுன்னா ஓவியுலேஷனை ட்ரிகர் பண்ணுறது தான் LH. நெக்ஸ்ட் இப்போது ஒவேரியன் ஹார்மோன்ஸ் என்ன ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் வந்து யார் செக்ரேட் பண்ணுறாங்கன்னா ஃபாலிசின் அண்ட் கார்பஸ் லியூட்டியம் தான் செக்ரேட் பண்ணுது. ஸோ ஒவேரியன் ஃபாலிசில் தான் வந்து ஈஸ்ட்ரோஜனை லார்ஜ் குவான்டிட்டியில் செக்ரேட் பண்ணுறது. கார்பஸ் லியூட்டியமை செக்ரேட் பண்ணுறது ப்ரொஜெஸ்டரான். ஸோ நெக்ஸ்ட் வந்தோன்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து எந்த ஃபேஸ் அப்போது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FSH, LHS இந்த ரெண்டு ஃபாலிகுலார் ஃபேஸ் அப்பையும் லியூட்டியல் ஃபேஸ் அப்போ ரெண்டு ஃபேஸ் அப்பையும் இது வந்து பீக்கில் இருக்கும். ப்ரொஜெஸ்டரான் வந்து ஆப்சண்ட் இன் FSH. ஸோ அதோட ரோல் எப்போ ப்ளே பண்ணுதுன்னா லியூட்டியல் ஃபேஸ் அப்போ தான் இந்த ப்ரொஜெஸ்டரானோட ரோல் ப்ளே ஆகுது. ஓகே, இட் இஸ் அ கிராஃப். என்னென்ன ஹார்மோன் எந்தெந்த ஃபேஸில் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்க்குறது தான் இந்த கிராஃப். ஸோ ஃபஸ்ட்டு 5 days ஆஸ் யூஷுவல் we are known to be menstrual cycle. ஸோ இந்த 5th day onwards on the 14th day இதுக்குள்ளே நடுவில் இருக்கிற பீரியட் தான் பாலிஃபரேட்டிவ் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 14th day இட்ஸ் அ ஓவியுலேஷன் டேனா நம்ம ஓவம் வந்து ஃபெர்டிலைசேஷனுக்காக ரெடியாக இருக்க டேவை தான் நம்ம வந்து ஓவியுலேஷன் டேன்னு சொல்கிறோம். இட்ஸ் அ 14th day. ஸோ இந்த 14th day அதுக்கப்புறத்துலேருந்து நம்மளோட சைக்கிள் எண்ட் ஆகுறது 28 day. அதுக்குள்ளே இருக்க டைம் வந்து நம்ம வந்து செக்ரட்டரி ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேஸ் அப்போ என்னென்ன ஹார்மோன்ஸ் எந்தெந்த ரேஞ்சஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து FSHும் LHும் பார்க்கலாம். menstrual cycle அப்போவும் பாலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்போவும் ரெண்டுமே ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ்லேயே இருக்குது. ரெண்டுமே எப்போ பீக்காக இருக்குன்னா ஓவியுலேஷன் டே அப்போது இந்த ரெண்டு ஹார்மோனும் பீக்கில் இருக்குது. அண்ட் தென் இந்த செக்ரட்டரி டேஸ் அப்போது லிட்டில் பிட் வந்து குறையுது. ஸோ அந்த கிராஃபில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈஸ்ட்ரோஜன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா menstrual day அப்போது ஸ்லைட்டாக ஸ்டார்ட் ஆகி நம்மளோட பாலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்போது இன்க்ரீஸ் ஆகி அகெயின் ஓவியுலேஷன் டே அப்போது அதோட ரேஞ்சை குறைச்சி செக்ரட்டரி ஃபேஸ் வரலும் போய் அண்ட் தென் எண்ட் ஆஃப் த டே அப்போது ஈஸ்ட்ரோஜனோட லெவல் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகி அகெயின் டவுன் ஆகிடுது. ஸோ இப்போ இதோட ஈஸ்ட்ரோஜனோட பீக் லெவல் எப்போனா பாலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்போ தான் அதோட பீக் லெவல் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஜெஸ்டரான் பார்க்கலாம். ப்ரொஜெஸ்டரான் வந்து இட்ஸ் சட்டில் மென்சுரல் அப்போது ஓவியுலேஷன் அப்போ எல்லாமே சட்டில்டாக போய் செக்ரட்டரி ஃபேஸ் அப்போது ஸோ அப்ளைட் ஃபிசியாலஜியில் மென்ஸ்ட்ரேஷனில் நடக்கிற அப்நார்மல் கண்டிஷன்ஸை நம்ம இங்கே பார்க்கலாம். ஏமெனோரியானா ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன். ஸோ இதை வந்து ஏமெனோரியான்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹைப்போமெனோரியானா மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் வந்து டிக்ரீஸாக இருக்கிறதா ஹைப்போமெனோரியான்னு சொல்லுவோம். மெனோரேஜியானா எக்ஸசிவ் மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்கை மெனோரேஜியான்னு சொல்கிறோம்.
ஒலிகோமெனோரியானா ஃப்ரீக்வன்சி ஆஃப் மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்கை வந்து குறைச்சலாக நடந்தால் அதை ஒலிகோமெனோரியான்னு சொல்கிறோம். பாலிமெனோரியானா மென்சுரேஷனோட ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருந்தால் அதை வந்து பாலிமெனோரியான்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டிஸ்மெனோரியான்றது மென்சுரேஷன் வந்து பெயின்ஃபுல்லாக நடக்கிறது தான் வந்து டிஸ்மெனோரியான்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மெட்ரோஃபேஜியா அப்படின்னா மென்சுரேஷன் ப்ளீடிங் கூடவே யுட்ரைன் ப்ளீடிங்கும் சேர்ந்து நடக்கிறது. யுட்ரைன் ப்ளீடிங் இன் பிட்வீன் தி மென்சுரேஷன் அப்போ நடக்கிறது தான் மெட்ரோஃபேஜியா. மெட்ரோஃபேஜியா அப்படின்னு என்னென்னா எக்ஸசிவ் ஆர் ப்ரொலாங்டு மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் தட் அக்வாஸ் இர்ரெகுலராக நடக்குது அன்ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது அப்படின்னா அதான் வந்து மெட்ரோஃபேஜியா. நெக்ஸ்ட் வந்து ப்ரிகாசியஸ்னால் என்னென்னா பிலோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு மென்சுரேஷன் நடக்குது அப்படின்னா அதுதான் வந்து ப்ரிகாசியஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் அப்படின்னா என்னென்னா வெஜைனல் ப்ளீடிங் ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். ஸோ இதை வந்து போஸ்ட் காய்டல் ப்ளீடிங்னு சொல்கிறோம்.